எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்கு தப்பு. ஏன்னா நம்ம விஜய் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம்ல, நீங்க அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறோம்ல. பட் ஒரு விஷயத்துல அது கரெக்ட். அவங்க எதிரி வந்து இங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக தான். நான் எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் போட்டு சண்டை போட்டு இருக்கணும்? திமுக விசஸ் விஜய் கூட யாரை கூட நம்ம மோத போறோமோ, நம்ம முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப நமக்கு இப்போ எகென்ஸ்ட் யாரு? ஸ்டாலின் தான், திமுக தான். ஸோ திமுகவுக்கு நமக்கு தான் சண்டைங்கிறத தெளிவா டிசைட் பண்ணியிருக்காருல, அது ஒரு வகையில் நல்லது. ஸோ இத்தனை வருஷமா 15 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கவர் இவருமே முதலமைச்சர் வேட்பாளர் உங்க கட்சியில். கரெக்டா? இவருமே சிஎம்க்கு தான் போட்டிட்டுறாரு. சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரே முகம்னா சீமான் முகம் தான். அவரும் சிஎம் ஆக நினைக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சிக்கு வர நினைக்க அப்படிங்கும்போது அவங்களோட எதிரி வந்து திமுக தான். திமுக எதிர்க்கலாம். அவர் ஓவராலா திராவிடத்தை எதிர்க்கிறாருங்கிறதுனால அப்பப்போ அதிமுக எதிர்க்கலாம். பிஜேபி அஸ் யூஷுவல் அவருக்கு எதிரின்னு சொல்றாரு, எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து அவர் டச் பண்ணவே கூடாது. எப்படி சீமான விஜய் டச் பண்ணாமல் இருக்கிறாரு? சீமான் வந்து விஜய் சீமான் என்னென்ன பேசிட்டு இருக்காரு, நடு ரோட்ல போய் இன்னும் லாரி அடிக்கும் என்னென்ன பேசுறாரு, ஏதாச்சும் சொல்றாங்க அவங்க கட்சியில இருந்து? கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சண்டை போட வேண்டிய ஆள் இவங்க கிடையாது. ஆமா, பிகினிங்ல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இப்பயுமே இந்த மாதிரியான கருத்துக்கள் கூட அவங்க எதுவுமே ஆட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களோட சண்டை போட நினைக்க கூடாது. நம்ம வந்து சண்டை போட வேண்டியது சிஎம் கூட, திமுக கூட கிளியரா இருக்காங்க. ஆனா இவரை பாருங்க, இவர் வந்து இவங்க கூட எல்லாம் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவரோட லிமிட்டை குறைச்சிக்கிறார். அப்ப இவரோட ஏம் என்ன தோணுது நமக்கு? நீங்க பாஜக கூட அஸ் யூஷுவல் நம்ம தமிழகத்தில் இருக்க கட்சியை நீங்க சண்டை போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியோட தானே நீங்க வந்து சண்டை போடணும். திமுகவுக்கும் எனக்கும் தான் இனிமே போர். மற்றவங்க எல்லாம் சைடில் நின்று வேடிக்கை பாருங்க, நாங்க தான் போர் புரிய போறோம், சமர் புரிய போறோம்னா அது கரெக்ட். அவங்கள தான் நான் எதிரியாவும் துரோகியாவும் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை அடிக்காம தான் நடுவில் சித்தப்பாப்புல மாதிரி வந்துடுறான், மாமமுள்ள மாதிரி வந்துடுறான், விட்டு பார்த்தா இனிமே விட முடியும், இனிமே போர் இவங்களுக்கு தான் அப்படின்னா, உங்களோட சண்டையை திமுக பக்கம் திருப்பி விஜய் அங்கேருந்து திருப்பி விஜய் பக்கம் திருப்பிங்கன்னா அப்போ உங்க ஏம் என்னங்கிறதுல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. சிஎம் ஆகிற ஏம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. இப்போ ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன். அது அவ்வளோதானே. எனக்கு வாக்கு தராமல் மக்கள் அவங்களுக்கு தந்தால் பாராட்டு, அவருக்கு தராமல் எனக்கு தந்தால் நன்றி, அவ்வளோதானே.